தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணம் எப்போ வரப்போகுது, மேலும் அந்த சந்திர கிரகணத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்துருங்க. சூரியனால் வெளிவரக்கூடிய வெளிச்சத்தால் பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுகும். இதை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த கிரகணம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் 7, 2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9:58 மணியில் இருந்து அடுத்த நாள் அதிகாலை செப்டம்பர் 8 1:26 மணி அளவு, அதாவது அதிகாலை 1:26 மணி அளவு வரையுமே இந்த கிரகணமானது நடக்குதுங்க. இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியும். வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிரகணத்தை பார்த்துக்கலாம். மேலும் கிரகண நேரம் அப்போ நம்ம வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது, எதுவும் சாப்பிடவும் கூடாது. கிரகணம் முடிந்த உடனே குளிச்சிடணும். இது எல்லாத்துக்குமே எப்பயும் தெரிஞ்சது தான். சரி, இந்த கிரகணத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. சரி, அன்னைக்கு எந்த விதமான கோச்சார நிலை இருக்கும் அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கலாம். கிரகணத்தன்னைக்கு என்ன ஒரு கிரக நிலை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போது சந்திரன் தாங்க இப்போது கிரகணம் அடைகிறாரு. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவோடு இணைந்து இந்த கிரகணத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த கிரகணம் அன்னைக்கு முழு பௌர்ணமிங்க. சந்திரன் முழு ஒளித்தன்மையோடு இருப்பாங்க. மேலும் குரு பார்வையுமே இந்த கிரகணத்துக்கு இருக்குது. அதனால் இந்த கிரகணத்தால் தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான பலன்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களோட தைரியம்ன்றது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. இதுவரையுமே நீங்கள் பயந்துக்கிட்டு ஒரு விஷயம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பயம்ன்றது உங்களை விட்டு போகும். தைரியமாக நீங்கள் ஒரு பிரச்சனையவோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையோ ஒரு தைரியமாக அணுகுகிற ஒரு துணிச்சல்ன்றது உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க. நீண்ட நாளாக தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அது மாதிரி நீங்களே ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு வச்சுருப்பீங்க. இது அப்புறம் செய்யலாம், இன்னொரு நாளைக்கு செய்யலாம், இல்லை அடுத்த மாதம் செய்யலாம், இல்லை 4-5 மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது நீங்கள் தள்ளி போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள்ன்றது அதிகமாக இருக்குதுங்க. முயற்சின்றது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க. அதாவது இதுவரையுமே நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான முயற்சிகளை எடுப்பீங்கங்க. அது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற முயற்சியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் அந்த மாதிரியான உத்தியோக ரீதியான முயற்சிகளாக இருக்கலாம், இல்லைனா குடும்ப ரீதியான ஏதாவது ஒரு முயற்சிகளாக இருக்கலாங்க. இப்படி எந்த விதமான ஒரு முயற்சி பண்ணணும், ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களாலுமே இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தூர தேச பயணம் மேற்கொள்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ இல்லை குடும்பத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களுமே ஏற்படும். வெளியூரில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குதுங்க. அது மாதிரி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து வேலை பார்க்கும் இல்லைனா தொழில் செய்யும் தனுசு ராசி நேயர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் அதிகமான பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நீதிமன்றத்தில் ஜட்ஜாக வக்கீலாக வேலை பார்க்குறவங்களுக்கு, மார்க்கெட்டிங் வேலை பண்ணுறவங்களுக்கு, மேலும் பேசி சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக மற்றும் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு பண வரவுமே அதிகரிக்குங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அது ஏற்படுத்தும். அது மாதிரி அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலுமே அவங்களாலையுமே ஒரு பண வரவுன்றது அதிகரிக்கும்.
சொத்துக்கள் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு அப்பா வழி சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சொத்துக்கள் சேர்த்து வைக்கும் இல்லைன்னா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. இதுவரையுமே ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால், கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அது எல்லாமே முடிவுக்கு வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குங்க. அதுவும் உங்களோட வாழ்க்கை துணையால் உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. மேலும் உங்கள் அப்பாவோட முழு அன்பு மற்றும் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்கள் அப்பாவாலையுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன முன்னேற்றங்கிறது ஏற்படும். தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா கிரக நிலைகள்ன்றது நல்லா இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில். அதுவும் இந்த கிரகணம் அப்போ இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான கிரகநிலை இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம், அதாவது கிட்டத்தட்ட செப்டம்பர் 15 வரையும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனாலேயுமே சில சாதாரண பலன்கள், ஒரு கெட்ட பலன்கள்ன்றது நடக்கும். இருந்தாலும் அவர் 10ல் இருக்கிறதுமே ஒரு விதத்தில் நல்லது தான். அதுக்கப்புறம் அவர் 11ஆம் இடத்துல பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறமே தனுசு ராசிக்கு நல்லா தாங்க இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கிட்ட தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான பலன்கள்ன்றது ஜோதிட ரீதியாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஒரு வாழ்க்கை ஒரே மாதிரியே போய்கிட்டு இருக்கே, ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அதான் நல்ல விதமான மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சுன்றது நடக்குங்க. அது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சேஞ்சாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாகத்தான் அது இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் சுற்றுலா பயணம் போயிட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது வெளியூர், வெளி மாநிலத்துக்கு ஒரு டூர் போயிட்டு வர்றது, ஃபேமிலி டூர் போயிட்டு வர்றது, இல்லைன்னா இந்த படிக்கும் மாணவர்கள் ஸ்கூல்லேருந்தே காலேஜ்லேருந்தே டூர்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுற்றுலா பயணம், இல்லைன்னா குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதாவது ரொம்ப தூரமாக வெளி மாநிலத்தில் இருக்கிற இல்லை வெளியூரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான ஆன்மீக பயணம், சுற்றுலாக்கள் போயிட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. குடும்பத்தில் இதுவரையுமே ஏதாவது பிரச்சனைகள், சண்டைகள் இருந்தாலுமே அதுவுமே முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலை பார்க்குறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்குமே வேலை ரீதியாக ஒரு முன்னேற்றம்ன்றது ஏற்படும். உங்களுக்குமே வேலை ரீதியாக பண வரவுன்றதுமே அதிகரிக்குங்க. சரி, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்று இருக்கிறதுனால தொழில் விஷயம் நன்றாக இருக்குங்க. அதுவும் புதன், உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இப்போ கோணத்தில் இருக்கிறார். அதாவது 9ஆம் இடத்துல இந்த ஒளிச்சந்திரன் பார்வையில் இருக்கிறதுமே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. தொழில் பண்ணுறவங்களுக்குமே ஒரு நல்ல விதமான பலன்கள்ன்றது ஏற்படுங்க. தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் ரீதியான லாபங்களுமே நல்லா இருக்குங்க. அது மாதிரி சேல்ஸு, ஆர்டர்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும். வியாபாரமும் நல்லாயிருக்கும். சரி, என்ன இருந்தாலும் செவ்வாய் பகவான் இப்படி 10ல் இருந்து அவர் 4ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதும், 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுமே நல்ல விஷயமாக பார்க்கப்படல. இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. அது மாதிரி நீங்கள் வெளியூர், வெளி மாநிலத்தில் பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த பயண நேரத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் அம்மாவோட ஹெல்த்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கும் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள், இல்லைன்னா உடல்நல பிரச்சனைகள், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அம்மாவோட விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரோ இல்லை எந்த ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கனாலுமே அதுக்கு கடன்றது இந்த காலகட்டத்தில் வாங்காதீங்க. முடிஞ்சளவு ஒரு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த மாதிரி கடன் வாங்கி கார் வாங்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு 2 வீலர் 4 வீலர் இல்லை ஏதோ ஒரு வாகனம் வாங்க போகிறேன், அதுவும் கடன் வாங்கி
வாங்க போகிறோம் அப்படின்றவங்க மட்டும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாங்க. ஏன்னா இந்த மாதிரி வாகனம் கடன் மூலமாக ஏதோ ஒரு வாகனம் வாங்கி அதனால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த கடன் சார்ந்த விஷயங்களில். அதனால் கொஞ்சம் 15ஆம் தேதி வரையுமே நீங்கள் இந்த வண்டி வாகனம் விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் செப்டம்பர் 15னா செவ்வாய் பகவான் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அதுவும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுமே ஒரு நல்ல விஷயமாக தாங்க பார்க்கப்படுது. அதுவும் குரு பார்வையிலுமே இருப்பார். சரி, அதற்கான பலன்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, கிரகணம் ஒட்டிய நாட்களில் இந்த மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. மேலும் கிரகணம்ன்றது செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 1:26 மணி அளவில் முடியுது. நீங்கள் அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை தரிசனம் செய்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க. எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.